நண்பர்களுக்கு வணக்கம். ஆரோக்கிய வியூஸ்லேருந்து உங்கள் ஆரோக்கிய ராணி பேசுகிறேன். இப்போ நம்ம எடுத்திருக்க சப்ஜெக்ட் எது தெரியுமா? இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேரில் நம்ம இந்திய இராணுவம் வந்து பாகிஸ்தான் தீவிரவாத முகாமை வந்து தாக்கியிருக்காங்க. இதுதான் இப்போ பரபரப்பாக எழுந்து கொண்டிருக்கிற ஒரு பேச்சு. இப்போ இன்னைக்கு வந்து போர் ஒத்திகை, அதுக்காக வந்து நம்ம எல்லாரும் ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லி அரசு அறிவிப்பு விடுத்து பொதுமக்களும் இதுக்கு வந்து ஒத்துழைப்பு நடத்தியிருக்காங்க. ஆனா அதற்கு முன்னரே நேத்து நள்ளிரவு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம இந்திய ராணுவம் வந்து பாகிஸ்தான் தீவிரவாத முகாம் 9 இடங்கள் 9 முகாம் வந்து தாக்கியிருக்காங்க. கோட்லி, பகல்பூர், முசராபாத் போன்ற இடங்களெல்லாம் வந்து தாக்குதல் நடத்தி 9 தீவிர முகாம்களை வந்து அழித்து ஒழித்திருக்கிறார்கள். இது வந்து ஒரு ஆச்சரியம் மட்டுமல்ல, ஒரு சிறந்த செய்தி. ஏன்னா நம்ம சாதாரணமா வந்து பதிலடி கொடுக்கல. இப்ப பெஹல்காம்ல வந்து மகிழ்ச்சியோடு சுற்றுலா கொண்டாட வந்த பயணிகள் வந்து அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியல. இந்த ரெசிடென்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு தீவிரவாத கும்பல் வந்து அவர்களை தாக்கி, முக்கியமா வந்து ஆண்களை தான் தாக்கியிருக்காங்க. தாக்கி எத்தனையோ மக்களுடைய குங்குமத்தை வந்து இழந்திருக்காங்க, ரொம்ப வாழ்க்கையை இழந்துட்டாங்க. சிறுவர்கள் தாக்கப்பட்டாங்க. இப்ப ஹிந்தியில வந்து சிந்தூர் அப்படின்னாலே குங்குமம் அப்படின்னு அர்த்தம். அந்த ரிலேட்டடா அந்த பேரை வந்து நம்ம ஆபரேஷன் சிந்தூர் நம்ம ராணுவம் வச்சிருக்காங்க. இது வந்து மிகச்சிறந்தது. அது மட்டும் இல்லாம இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக தான் நம்ம வந்து இராணுவம் வந்து இறங்கியிருக்கு. இது வந்து பதிலுக்கு பதில் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. ஏன்னா எல்லா நாடுகளும், உலக நாடுகள் எல்லாமே வந்து இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய கடைக்கோடி தொண்டன் கூட வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. நம்ம வந்து இதுக்கு பதிலுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில எல்லாருமே வந்து இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்திய ராணுவம் வந்து நேத்து வந்து அதை வந்து நிகழ்த்தியிருக்காங்க. முக்கியமா வந்து தீவிரவாதிகள் அழிக்கப்பட்டிருக்காங்க. சர்ஜிக்கல் அட்டாக் மாதிரி இப்ப உள்ள போய் வந்து பொதுமக்களையோ பாகிஸ்தான் ராணுவ தளவாடங்களையோ அவங்க வந்து தாக்கல. தீவிரவாதிகளை தான் ஒழிச்சிருக்காங்க. 9 தீவிரவாத முகாம்களை தான் ஒழிச்சிருக்காங்க. இது வந்து கரெக்டான ஒரு செயல். அது மட்டும் இல்லாம பொதுமக்கள் தாக்கப்படல அப்படிங்கிறது ஒரு சிறப்பான செய்தி. கரெக்டா செயல்பட்டிருக்காங்க இந்திய ராணுவம். ஆனா ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, நம்ம இந்திய வீரர்கள் ஒரு 3 பேர் உயிரிழந்தாங்க அப்படிங்கிறத கேட்டு வந்து நமக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்மளை பாதுகாப்பதற்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்க, வந்து போய் இந்த மாதிரி வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க. அது வந்து நமக்கு ஒரு பேரிழப்பு. அவர்களுக்கு எப்பொழுதுமே இந்திய ராணுவ வீரர்களுக்கு வந்து நம்ம ரொம்ப சப்போர்ட்டா இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து இரவு பகல் பாராது அவங்க வந்து போரிடுறாங்க. நம்ம நீங்க வந்து நிம்மதியா தூங்கிட்டு இருக்கோம். நம்மளை பாதுகாக்கிறதுக்காக அவங்க இருக்காங்க. அதனால அவர்களுக்கு நல்ல ஆதரவும் நல்ல பிரார்த்தனையும் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம மேலும் மேலும் வந்து நம்ம இந்திய ராணுவம் வெற்றிகளை குவிக்கணும். வீரமரணம் அடைந்த நமது சகோதரர்களுக்கு நம்ம வந்து வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். எப்பொழுதுமே வந்து வெற்றியின் பாதையிலேயே நம்முடைய இந்திய ராணுவம் பயணிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.